திருக்குறள் குறள் 434. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றத் தரூஉம் பகை. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றத் தரூஉம் பகை. இந்த பாட்டுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, குற்றம் புரிவது அழிவை உண்டாக்கக்கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் புரியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும். அதாவது தாம் செய்யும் குற்றம் நமக்கு பகை, அதுவே நமக்கு பகையாகும். ஆகவே குற்றத்தை கவனத்துடன் தடுக்க வேண்டும். குற்றமே செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் குற்றம் புரிவது அழிவை உண்டாக்கக்கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் புரியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும். குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றத் தரூஉம் பகை.